கடவுளே தின்னடா இது வெக்கையா கிடக்குது கிடக்குது. கனடாக்கு போய் வந்ததுதான் பேன் அவருக்கா போட்டு விடுங்க. தண்ணியை முடிஞ்சது மினரல் வாட்டர் தான் வேண்டும். நாங்கள் இந்த சும்மா நார்மல் தண்ணியெல்லாம் குடிக்கிறேன் தானே. இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, சரி வராது இந்த ஊர். ஏன்னா ஓகே என்ன செய்வோம், பாத்ரூமுக்கு போவோம். பரவாயில்ல, நல்லா தான் கட்டியிருக்காங்க. கனடாவில் இருக்கிற மாதிரி தங்க என்ன செய்து இருக்காங்க பார்ப்போம். வருகுது சுடுதாணி. சுடுது பிரச்சனை தெரியுதானே. சுடுதண்ணி குளிர் தண்ணி இப்ப இங்க வெக்க தானே. அப்ப வெக்கேண்டா குளிர் தண்ணி தான் குளிக்க வேணும். குளிர் தண்ணியா குளிக்கும். வேலைக்கு போறேன்னா தெரியுங்க. அதான் நான் இவ்வளவு காசு செலவழிச்சு கொமாட்டை கட்டி விட்டேன். தெரியுதானே. பிறகு நாளைக்கு மாப்பிள்ளை கனடா கனடா வீட்டில கொமாட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் கொமாட்டை கட்டி வச்சேன். அதுக்கும் சும்மா இல்லை, அங்க கனடாவில் லோன் எடுத்து தானே கட்டி வச்சேன். பிறகு பொம்பளை வீட்டுக்காரன் வருவாங்களே, விரைக்கு இல்லை, அது பெரிய கரைச்சலா போடும். அதுதான் நான் என்ன செஞ்சேன்னா, அங்க இருந்து லோன் ஒன்று எடுத்து போட்டு அனுப்பி விட்டேன்னா இந்த பாத்ரூமை கட்டணும், அட்டாச் பாத்ரூம். சரி பாருங்க, என்ன சோக்கா கட்டி இருக்கிறாங்க. சரி இருப்பா. சரி சரி, என்னடா இது வெளியில பூரம் தெரியுதா கனடா மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்பதானே 4 பேர் பொம்பளை வருவாங்க எங்களை. சரி அதான் கிடக்குது, சரியான கிடக்குது. 2 தான் பிள்ளைங்க வெளியில போவோமா விடுவோம். பேசாம ரைட்ல போயிருப்போம். பேசாம ஏசியா போட்டு சும்மா பேசாம இருக்கிறது எல்லாம் போல கிடக்கு. இங்க எல்லாம் சரி வரா போன கருத்துக்கிட்டு போடுவேன். இங்க இப்ப எல்லாரும் இப்படித்தான் பாருங்க. முந்தி 10 இருந்தவே எல்லாம் இப்ப கொமட்டி இல்லாம இருக்க மாட்டினாமா. மேசன் வேலை செய்து திரிஞ்சவே எல்லாம் இப்ப மேச கரண்டி இல்லாம சாப்பிட மாட்டினாமா. கடவுளும் இருக்கிறார் தானே இதெல்லாம் பார்த்து கொண்டு